இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இடம்பொருள் சேனல்ல வாரம் வாரம் இனிமேல் ஒரு 2 படத்தோட ரிவ்யூ வரப்போகுதுப்பா. என்னப்பா வழக்கமா எல்லாரும் பண்றதானா அப்படின்னா, ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, பழைய படங்கள்லாம் ஏதாவது கல்ட்டு படமா இருக்கும், யாருமே பார்க்காத அண்டர் ரேட்டட் படமா இருக்கும். இந்த படம் சூப்பரா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அப்படி இந்த வாரம் என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, டீனி அப்படிங்கிற படம்ப்பா. அசோக் செல்வன் ஆக்டிங்ல இருந்து தெலுங்கு தமிழ்னு பைலிங்குலா ரிலீஸ் ஆச்சு. 2021ல ரொமான்டிக் காமெடி ஃபிலிமா ரிலீஸ் ஆச்சுப்பா. அனில் சசி அப்படிங்கிற டேரக்டரோட டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அசோக் செல்வன் லீடா பண்ணியிருக்கிறாரு. ரித்து வருவா, நித்யா மேனன் இவங்க 2 பேருமே ஃபீமேல் லீடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துல அசோக் செல்வன் ஒரு செஃப்பா இருப்பாரு. அவரு அவரோட ஆசையான செஃப் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில லண்டனுக்கு போய் ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா வேலை செய்வாருப்பா. அதே ஹோட்டல்ல தான் ரித்து வருமாவும் ஒரு செஃப்பா இருப்பாங்க. அதுல சீஃப் செஃப் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாசர் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அசோக் செல்வனுக்கு ஒரு வித்தியாசமான நோய் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மசில் ஸ்பாசம்ஸ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான நோய் ஒன்று இருக்கும்பா. அது எப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட பெர்மிஷனே இல்லாம அவரோட மசில்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். தானா கை தானா தூக்கும், காலெல்லாம் தானா தூக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு வித்தியாசமான நோய் அவருக்கு இருக்கும். இப்படியே சில நாள் அந்த ஹோட்டல்ல சேர்ந்து ஒரு சில நாள் போயிட்டு இருக்கும். அவருமே நல்ல செஃப் அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் வாங்கியிருப்பாரு அப்படின்லாம் இருக்க. 15 வருஷமா குக்கே பண்ணியிருக்க மாட்டாரு. வெறும் ஃபுட்டு ஸ்மெல் பண்ணியே ஜட்ஜ் பண்றவர் தான் நாசர் இருப்பாரு. அவரை ரொம்பவே இம்ப்ரெஸும் பண்ணியிருப்பாரு. அதனால அவருக்கு நல்ல மரியாதையும் இருக்கும். அசோக் செல்வனுக்கு அந்த ஹோட்டல்ல நல்ல மரியாதையும் இருக்கும். எதிர்பாராத விதமா அசோக் செல்வன் ரித்து வருமா 2 பேரும் ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு நாள் நைட் லாக் ஆயிடுவாங்க. அப்பதான் அவரோட பாஸ்ட்டை பத்தி சொல்லுவாருப்பா. பாஸ்ட்ல நித்யா மேனனும் அசோக் செல்வனும் ரொம்பவே ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. நித்யா மேனன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதாகவும், இருந்தாலும் அவங்க கூடயே தான் இருக்கிறாரு. அசோக் செல்வனோட அந்த ஒரு வித்தியாசமான நோய் மசில் நோய் இருக்குல்ல, அதுக்கு காரணமே நித்யா மேனன் தான். அவங்க தான் இவரை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அசோக் செல்வனுக்கு ஒரு கதை இருக்கிற மாதிரியே ரித்து வருமாக்கு ஒரு கதை இருக்கும். அவங்க சின்ன வயசுலயே அவங்க அப்பாவை பிரிச்சு அவங்க அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க, செப்பரேட் ஆயிட்டாங்க, டிவோர்ஸ் வாங்கலாம், ஆனால் செப்பரேட்டடா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அவருக்கு பிடிச்ச வேலையை விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே ரித்து வருமாவை அவங்க அப்பா பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு பிடிச்சனாலதான் இந்த வேலையை நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அப்பதான் புரியும் அசோக் செல்வனுக்கு நாசர் தான் ரித்து வர்மாவோட அப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு கண்டுபிடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கப்பே அசோக் செல்வனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிரும். எமர்ஜென்சின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. அந்த இடத்துல நாசர் அவரோட ஃபேவரட் டிஷ் செஞ்சு கொண்டு வருவாருப்பா. 9 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட ஃபேவரட் டிஷ் செஞ்சு கொண்டு வருவாரு. அதை சாப்பிட்டுட்டு கண்ணீர் மல்க அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க. அப்பதான் நாசருக்கு புரியும் ரித்து வருமா தன்னோட மகள் அப்படிங்கிறதையும். இந்த கான்வர்சேஷனுக்கு இடையிலேயே 2 பேரும் ரொம்ப நல்லா பழக்கம் ஏற்பட்டு அவங்க 2 பேரும் காதல்லே இருப்பாங்க அப்படின்லாம் இருக்க. நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ இவனை விட்டு போயிரு, இவனுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், மென்டலாகவும் பிசிக்கலாகவும் நீ இருக்கிறனால பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னதுனால நித்யா மேனன் இவ்வளோ நாளாக கூடயே இருந்தவங்க ரித்து வர்மா பார்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவினா இதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி என் லைஃப்பில் பார்த்த ஃபீல் குட் மூவினா இதுதான் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா G5ல அவைலபிளாக இருக்குது, பார்த்து மயிலலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தோட கதை சொல்லிட்டேன், ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஃபுல் கதையை சொல்லிட்டேயா அப்படின்னா, ரிவ்யூ சொன்னால் பார்ப்பீங்களா அப்படின்னு தெரியல, அதனால தான் ஃபுல் கதையுமே சொல்லிட்டேன். ஒரு ரீவிசிட் பண்ண மாதிரி எனக்கும் இருந்தது. நீங்களும் போய் பாருங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு ராஜேஷ் முருகேசன் மியூசிக் பண்ணியிருக்காரு. நேரம், பிரேமம், கோல்டு போன்ற படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருந்தாரு அப்படின்லாம் இருக்க. அவரோட மியூசிக்கில் தான் இந்த படம் உருவாயிருந்தது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரிவ்யூ பார்த்து பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.